Praise the Lord. Amen. ഇന്ന് രാവിലെയുള്ള മീറ്റിംഗിൽ എത്ര പേർക്ക് ബ്ലെസ്സിംഗ് ആയി മാറി? காலை 2 ஆராதனைகள் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது? കരമുയർത്തി. ഞാൻ ഉയർത്തി. നമ്മള് ഈ പ്രൊഫറ്റിക്കൽ മീറ്റിംഗിൽ ആരും നിരാശയോടെ പോകാതിരിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ്. ஆமென். இந்த தீர்க்க தரிசன கூடுகையின் யாரும் கவலையோடு போகாமல் இருப்பதற்கு தான் പ്രൊഫറ്റിക്കൽ മെസ്സേജുകൾ പ്രിപ്പയർ ചെയ്യുന്നത്. ஆமென். தீர்க்க தரிசன செய்திகளை ஆயத்தப்படுத்துகிறேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അതിനകത്ത് നല്ല ദൈവം നിങ്ങളോട് വചനത്തിലൂടെ സ്പഷ്ടമായി സംസാരിക്കും. அதன் மூலமாக தேவன் வசனத்தின் மூலமாக உங்களிடத்தில் உங்களை தொடக்கூடிய வார்த்தைகளை அவர் பேசுவார். ഹല്ലേലൂയ. ஆமென். ഇതൊരു പ്രൊഫറ്റിക്കൽ സെക്ഷൻ, ഒരു അഭിഷേകം. ഇന്ന് ലീഡർമാരെ ദൈവം അഭിഷേകം ചെയ്യും. இந்த தீர்க்க தரிசன கூடுகையில தேவன் தலைவர்களை அபிஷேகிக்க போகிறார். ഹല്ലേലൂയ. അതുകൊണ്ട് വളരെ പ്രാർത്ഥനയോടെ ഇരിക്കണം. ஆகினால மிகுந்த ஜெபத்தோடு கூட நாம் தேவ சமூகத்தில் காணப்படுவோம். I have put my spirit upon him. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். യേശുവിന്റെ മേൽ പരിശുദ്ധാത്മാവിനെ വച്ചതുപോലെ നിങ്ങളുടെ മേലും പരിശുദ്ധാത്മാവിനെ വയ്ക്കാൻ പോവുകയാണ്. இயேசுவின் மேல் எப்படி பரிசுத்த ஆவியானவரை அமர பண்ணினாரோ அதே போலவே உங்கள் மேலும் அவர் பரிசுத்த ஆவியானவரை அமர பண்ண போகிறார். പരിശുദ്ധാത്മാവില്ലാതെ നമുക്ക് മിനിസ്റ്റർ ചെയ്യാൻ പറ്റില്ല. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மால் ஊழியம் செய்ய முடியாது. എല്ലാരും പറഞ്ഞാട്ടെ. எல்லாரும் சொல்லுவோம். വിത്തൗട്ട് ഹോളി സ്പിരിറ്റ്, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் നമുക്ക് മിനിസ്റ്റർ ചെയ്യാൻ പറ്റില്ല. நம்மால் ஊழியம் செய்ய முடியாது. ഹല്ലേലൂയ. ஆமென். പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തിയോടെയാണ് பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு கூட தான் നമ്മൾ മിനിസ്റ്റർ ചെയ്യേണ്ടത്. நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுவோம். അങ്ങയുടെ ആത്മാവിനെ എൻ്റെ മേൽ വയ്ക്കണം. உம்முடைய ஆவியை என் மேல் நீர் அமர பண்ணுவீராக. പരിശുദ്ധാത്മാവ് യെശയ്യാ പ്രവചനത്തിലല്ല ആരംഭിച്ചത്. பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருந்து ஆரம்பிக்கப்படவில்லை. യോബിന്റെ പുസ്തകത്തിലല്ല ആരംഭിച്ചത്. யோபுவின் புத்தகத்தில் இருந்து ஆரம்பிக்கப்படவில்லை. ബൈബിൾ സ്കോളേഴ്സ് പറയുന്നു ബൈബിളിലെ ആദ്യത്തെ പുസ്തകം യോബിന്റെ പുസ്തകം എന്നാണ്. வேதாகம அறிஞர்கள் இப்படி சொல்கிறார்கள். வேதாகமத்தின் முதலாவது எழுதப்பட்ட புத்தகம் என்பது யோபுவின் புத்தகம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എങ്കിലും ഉൽപ്പത്തി ആദ്യം ആ ഭാഗത്ത് വന്നു. ஆனால் ஆதியாகமம் புத்தகம் முதல் புத்தகமாக வந்திருக்கிறது. അതിന്റെ ഒന്നാമത്തെ വചനം പറയുന്നു. அந்த ஆதியாகமத்தின் முதலாவது அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்கிறது. ആദിയിൽ ஆதியிலே ദൈവം ആകാശത്തെയും ഭൂമിയെയും സൃഷ്ടിച്ചു. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ദൈവം സൃഷ്ടിച്ച ഭൂമിയും ആകാശവും പാഴും ശൂന്യവുമായിരുന്നു. தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட ஆகாசமும் பூமியும் வெறுமையாயிருந்தது. നമ്മൾ പലപ്പോഴും പറയുന്ന കാര്യമാണ്. நாம் பல வேளைகளில் சொல்லக்கூடிய ஒரு காரியம் தான். ഞാനൊരു പാഴും ശൂന്യവുമാണ്. நான் ஒரு வெறுமையான ஆமென் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വെള്ളത്തിന്റെ മേൽ ദൈവാത്മാവ് പരിവർത്തിച്ചു. ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். പരിശുദ്ധാത്മാവ് പരിവർത്തിച്ചപ്പോൾ பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடின போது ഇല്ലാത്ത നക്ഷത്രങ്ങൾ വന്നു. இல்லாத நட்சத்திரங்கள் வந்தது. ഹല്ലേലൂയ. ஆமென். പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ മേൽ വന്നാൽ, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவாரானால் ഇല്ലാത്ത സ്റ്റാറുകൾ വരും. இல்லாத நட்சத்திரங்கள் உங்களில் வரும். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച് நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. സ്റ്റാർ ആകാൻ വേണ്ടിയിട്ട് അഭിനയിക്കണ്ട. ஆமென். நட்சத்திர ஆமென் நபராய் மாறுவதற்கு நடிக்க அவசியமில்லை. പറഞ്ഞേ, சொல்லுங்க. സ്റ്റാർ ആകാൻ വേണ്ടി അഭിനയിക്കണ്ട. ஸ்டாராக மாற நாம நடிக்க அவசியமில்லை. പരിശുദ്ധാത്മാവിന്റെ അഭിഷേകം പ്രാപിച്ചാൽ മതി. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலே போதும். നീ പാർക്കുന്ന ദേശത്ത് നീയാണ് സ്റ്റാർ. நீங்க இருக்கிற தேசத்துல நீங்க தான் ஸ்டாரா இருப்பீங்க. കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച് நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். പരിശുദ്ധാത്മാവ് എപ്പോൾ പരിവർത്തിച്ചോ, பரிசுத்த ஆவியானவர் எப்போது அசைவாடினாரோ ഇല്ലാത്ത സ്റ്റാർ വന്നു. இல்லாத நட்சத்திரங்கள் வந்தது. അപ്പോ എന്റെ ലൈഫിൽ ഇല്ലാത്തത് എന്നിൽ വരണമെങ്കിൽ, அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை இல்லாதது வர வேண்டுமானால், ശൂന്യതകൾ മാറണമെങ്കിൽ, வெறுமை மாற வேண்டுமானால், കുറവുകൾ മാറണമെങ്കിൽ, குறைவுகள் மாற வேண்டுமானால் പരിശുദ്ധാത്മാവിന് ഇടം കൊടുക്കണം. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். പരിശുദ്ധാത്മാവ് വരണം. பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும். പരിശുദ്ധാത്മാവ് വരുന്ന ഇടത്ത് பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்தில் வருகிறாரோ ഇല്ലാത്തത് ഉണ്ടായി വരും. அந்த இடத்தில் இல்லாதது உருவாக்கப்பட்டு வருகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആകാശത്തിൽ നക്ഷത്രം ഇല്ലായിരുന്നു, നക്ഷത്രം ഉണ്ടായി വന്നു. ஆகாயத்திலே நட்சத்திரம் இல்லாமல் இருந்தது, நட்சத்திரங்கள் வந்தது.
കുളത്തിലും സമുദ്രത്തിലും മീനില്ലായിരുന്നു, മീനുണ്ടായി വന്നു. குளத்திலும் கடலிலும் மீன்கள் இல்லாமல் இருந்தது, மீன்கள் வந்தது. അത് ഒരു ഐറ്റം മീനല്ല, அது ஒரே வகையை சார்ந்த மீன்கள் மாத்திரமல்ல, വെറൈറ്റി മീനുകൾ, വെറൈറ്റി മീനുകൾ, பல விதத்தில் உள்ள மீன் வகைகள், പല വലിപ്പത്തിലുള്ള മീനുകൾ, பல அளவில் உள்ளதான மீன்கள், പല ഡിസൈനിലുള്ള മീനുകൾ, பல வடிவத்தில் உள்ள மீன்கள் വന്നത്. ഭൂമിയിൽ മരങ്ങൾ വന്നു, பூமியிலே மரங்கள் வந்தது, ഡിഫറന്റ് അനിമൽസ് വന്നു, வித்தியாசமான மிருக ஜீவன்கள் வந்தது. ഒറ്റ റീസൺ, ஒரே காரணம், ശൂന്യതയിൽ ദൈവാത്മാവ് പരിവർത്തിച്ചപ്പോ, வெறுமையில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடின போது, ഇന്ന് രാത്രി, இந்த இரவில் പരിശുദ്ധാത്മാവിന് ചലിക്കാൻ നിങ്ങൾ ഇടം കൊടുക്കുകയാണെങ്കിൽ, பரிசுத்த ஆவியானவர் அசைவாட நீங்கள் இடத்தை கொடுப்பீர்களே ஆனால், നിങ്ങളുടെ മേലെ, உங்கள் மேலே വലിയ ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടും, பெரிய தேவக்கிரியை வெளிப்படும். പരിശുദ്ധാത്മാവിനെ കുറിച്ച് 7 കാര്യങ്ങൾ പറഞ്ഞിട്ട് ഞാൻ പ്രാർത്ഥിക്കാൻ പോകും. பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான 7 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. വേഗത്തിൽ. ஆமென். சீக்கிரமாய். പരിശുദ്ധാത്മാവിന്റെ 7 സ്വഭാവം, பரிசுத்த ஆவியானுடையதான 7 வித சுபாவங்கள். എനിക്ക് എക്സ്പ്ലെയിൻ ചെയ്ത് പോകാൻ സമയമില്ല. ஆமென். எல்லா குறிப்புகளையும் விளக்கி சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ഷോർട്ടായിട്ട് ഞാൻ പറഞ്ഞങ്ങ് പോകാം. சுருக்கமாய் சொல்லி நான் செல்கிறேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പരിശുദ്ധാത്മാവിന് 7 ക്യാരക്ടർ ഉണ്ട്. பரிசுத்த ஆவியானவருக்கு 7 விதமான சுபாவங்கள் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്പർ 1, முதலாவதாக ലൂക്കോസ് സുവിശേഷം, லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 3-ാം അധ്യായം, 3வது அதிகாரம், അതിന്റെ 21-ാമത്തെ വചനം. 21வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்தாவியானவர் ரூபங்கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, എല്ലാം സ്നാനപ്പെടുകയും, ஆமென். ஜனங்கள் ஞானஸ்நானப்படவும் യേശുവും സ്നാനപ്പെട്ടു. இயேசுவும் அவர்களோடு கூட ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എല്ലാരും സ്നാനപ്പെട്ടു. எல்லாரும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். പിന്നെ എന്തിനാ ഞാൻ മാത്രം മാറി നിൽക്കുന്നേ? ஆமென். அதுக்கப்புறம் நான் மட்டும் எதுக்கு விலகி நிக்கணும்? ഞാൻ സ്നാനപ്പെടും. நானும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வேன். ശ്രദ്ധിക്കേ, கவனியுங்கள். യേശു സ്നാനപ്പെടുന്നതിന് തൊട്ട് മുമ്പ്, இயேசு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாக, സ്നാനപ്പെടുന്നതിന് മുമ്പ് വരെ, ஆமென், அந்த இயேசு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பு வரையிலும் 30 വർഷം 30 வருடங்கள் സ്വർഗം അടഞ്ഞു കിടന്നു. பரலோகம் அடைக்கப்பட்டிருந்தது. എപ്പോഴാണോ எப்போது യേശു യോർദാൻ നദിയിൽ ഇറങ്ങി സ്നാനപ്പെട്ടത്, இயேசு யோர்தான் நதியில் இறங்கி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாரோ, സ്വർഗം തുറന്നു. அப்போது பரலோகம் திறக்கப்பட்டது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സ്നാനം എന്നത് അനുസരണത്തെ കാണിക്കുന്നു. ஞானஸ்நானம் என்றால் கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. ഇതുവരെ സ്നാനപ്പെടാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ ഈ വചനത്തിന്റെ മുമ്പിൽ നിങ്ങളെ തന്നെ സമർപ്പിക്കണം. இதுவரையிலும் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள், ஆனால் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஞானஸ்நானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். സ്നാനപ്പെടുന്ന സമയത്ത്, ஆமென், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிற வேளையில் യേശു ആരുടെയും പെർമിഷൻ കേട്ടില്ല. அதற்காக இயேசு யாருடைய அனுமதியையும் நாடவில்லை. 30 വയസ്സ് വരെ യേശു അപ്പനെയും അമ്മയെ അനുസരിച്ചു. 30 வயது வரையிலும் இயேசு தகப்பனையும் தாயையும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். അവരുടെ പെർമിഷൻ കൂടാതെ ഒരു കാര്യം യേശു ചെയ്തില്ല. அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இயேசு எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ രാവിലെ പറഞ്ഞൊരു കാര്യമുണ്ട്. நான் காலையில் சொன்ன ஒரு காரியம் உண்டு. ഈ മഹത്വത്തെ സൂക്ഷിക്കാൻ ഭയങ്കര പാടാണ്. இந்த மகிமையை காத்துக்கொள்வது மிக கடினம். അതിനെ ഉപേക്ഷിക്കാൻ ഈസിയാണ്. ஆனா அதை ஆமென் இழந்து விடுவது மிக எளிது. ഈ ജോസഫും മറിയയും കൂടെ ഒരിക്കൽ സഭയിൽ പോയി. ஆமென். இந்த யோசேப்பும் மரியாளும் ஒரு முறை ஆலயத்துக்கு சென்றார்கள். യെരൂശലേം ദേവാലയത്തിൽ പോയി. எருசலேம் தேவாலயத்துக்கு சென்றார்கள். തിരിച്ചു വന്നപ്പോ திரும்பி வந்தபோது മഹത്വം കൂടെ ഇല്ലായിരുന്നു. மகிமை அவர்களோடு கூட இல்லை. ഹല്ലേലൂയ. ஆமென். മഹത്വത്തെ ഉപേക്ഷിച്ചിട്ടാ തിരിച്ചു വന്നത്. மகிமையை விட்டு விட்டு அவர்கள் திரும்ப வந்தார்கள். മനസ്സിലായോ? புரிந்ததா உங்களுக்கு? ജോസഫും മറിയയും യേശുവും കൂടെ ഒരുമിച്ച യെരൂശലേം ദേവാലയത്തിൽ പോയത്. யோசேப்பும் மரியாள் இயேசுவும் சேர்ந்துதான்
எருசலேம் தேவாலயத்துக்கு சென்றார்கள். തിരിച്ച് വീട്ടിൽ വന്നപ്പോ ஆனா அவர்கள் மறுபடி வீட்டுக்கு திரும்பி வந்தபோதோ ജോസഫും മറിയയും മാത്രമേ വന്നോളൂ. யோசேப்பும் மரியாளும் தான் திரும்பி வந்தார்கள். വളരെ ഈസിയിൽ മഹത്വത്തെ ഉപേക്ഷിച്ചു കളഞ്ഞു. மிக எளிதில் மகிமையை விட்டு வந்தார்கள். പിന്നെ ഈ മഹത്വത്തെ തിരിച്ചു കിട്ടാൻ വേണ്ടി மறுபடியும் இந்த மகிமை அவர்களுக்கு கிடைப்பதற்காக 3 ദിവസം കാത്തിരിക്കേണ്ടി വന്നു. 3 நாட்கள் காத்திருக்க நேரிட்டது. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. മഹത്വത്തെ കളയാൻ ഈസിയാണ്, மகிமையை இழந்து விடுவது மிக எளிது. തിരിച്ചു പിടിക്കാൻ ഇച്ചിരി റിസ്ക് ആണ്. ஆனா அதை மறுபடியும் பெற்றுக்கொள்வது மிக கடினம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു അപ്പനും അമ്മയും വിട്ടിട്ട് പോയെന്നല്ല, இயேசு தகப்பனையும் தாயை விட்டு அவர் தனியாய் போனார் என்று அல்ல, അപ്പനും അമ്മയുമാണ് അവരെ ഉപേക്ഷിച്ചിട്ട് പോയത്. தகப்பனும் தாயும் தான் அவரை விட்டு வந்து விட்டார்கள். 30 വയസ്സ് വരെ അപ്പനെ അമ്മയുടെയും പെർമിഷൻ കൂടാതെ ഒരു കാര്യവും യേശു ചെയ്തിട്ടില്ല. 30 வயது வரையிலும் இயேசு தகப்பனுடைய தாயுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யவில்லை. അപ്പന്റെയും അമ്മയുടെയും പെർമിഷൻ കൂടാതെ ചെയ്ത ഒരേ ഒരു കാര്യം, தகப்பனுடைய தாயுடைய அனுமதி இல்லாமல் செய்த ஒரு காரியம் உண்டு, സ്നാനം. அதுதான் ஞான ஸ்நானம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതെന്റെ പേഴ്സണലാണ്. அது என்னுடைய தனிப்பட்ட காரியம். എപ്പോഴാണോ സ്നാനം സത്യമെന്ന് നിനക്ക് ബോധ്യം വരുന്നത്, எப்போது ஞான ஸ்நானம் உண்மை என்ற உணர்வு உங்களுக்குள் வருகிறதோ, ആരുടെയും പെർമിഷൻ ചോദിക്കണ്ട. நீங்கள் யாருடைய அனுமதியையும் கேட்க அவசியமில்லை. ഭർത്താവിന്റെ പെർമിഷൻ വേണ്ട, கணவனுடைய அனுமதி தேவையில்லை. ഭാര്യയുടെ പെർമിഷൻ വേണ്ട, மனைவியினுடையதான அனுமதி தேவையில்லை. അപ്പന്റെ അമ്മയുടെ പെർമിഷൻ വേണ്ട, தகப்பனுடைய தாயுடைய அனுமதி தேவையில்லை. മക്കളുടെ പെർമിഷൻ വേണ്ട, பிள்ளைகளுடைய அனுமதி தேவையில்லை. നീ നിന്നെ തന്നെ ദൈവത്തിന് സമർപ്പിക്കുന്നതാണ് സ്നാനം എന്ന് പറയുന്നത്. நீங்கள் உங்களையே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பதற்கு பேர்தான் ஞான ஸ்நானம். എപ്പോഴാണോ യേശു ജലത്തിൽ മുങ്ങി സ്നാനപ്പെട്ടത്, எப்போது இயேசு தண்ணீரே மூழ்கி ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாரோ, സ്വർഗ്ഗം തുറന്നു, வானம் திறக்கப்பட்டது. പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ஆவியானவர் പ്രാവിനെ പോലെ യേശുവിൽ പറന്നിറങ്ങി. புறாவின் வடிவிலே இயேசுவின் மேல் அமர்ந்தார். പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഒന്നാമത്തെ ക്യാരക്ടർ, பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கக்கூடிய முதல் சுபாவம் പ്രാവ്. എല്ലാവരും புறா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്പർ 1 முதலாவதாக പ്രാവ്. புறா. പ്രാവ് എന്തിനെ കാണിക്കുന്നു? புறா எதை காண்பிக்கிறது? കളങ്കമില്ലാത്തതിനെ കാണിക്കുന്നു, களங்கமில்லாத நிலையை காண்பிக்கிறது. നിഷ്കളങ്കതയെ കാണിക്കുന്നു. அது களங்கமில்லாத காரியத்தை காண்பிக்கிறது. പ്രാവിന്റെ കണ്ണ് എപ്പോഴും ചുമന്ന് കലങ്ങിയിരിക്കും. புறாவின் கண்கள் எப்போதும் சிவந்து கலங்கின கண்களாயிருக்கும். പ്രാവിന്റെ കണ്ണിൽ നിന്ന് കണ്ണുനീരൊഴുകും. புறாவின் கண்களிலிருந்து எப்போதும் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മലയാളത്തിൽ ഒരു പാട്ടുണ്ട്, மலையாளத்தில் இப்படி ஒரு பாடல் உண்டு. കുറുകി ഞരങ്ങി കാത്തിരിക്കും കുറുപ്രാവേ നിൻ പ്രിയൻ വരാറായി, കുറുകി ഞരങ്ങി കാത്തിരിക്കും കുറുപ്രാവേ നിൻ പ്രിയൻ വരാറായി. Praise the Lord. ஆமென். ഈ പ്രാവിന്റെ സ്വഭാവം, இந்த புறாவுக்கு இருக்கக்கூடிய சுபாவம் என்னவென்றால், തന്റെ പ്രിയന്റെ വരവിന് വേണ്ടി കാത്തിരിക്കും. தன்னுடைய ஆமென் பிரியன், அதாவது மணவாளனுடையதான வருகைக்காக காத்திருக்கும். പരിശുദ്ധാത്മാവ് ഒരുവന്റെ മേൽ വന്നാൽ, பரிசுத்த ஆவியானவர் ஒருவனில் வந்தால், Praise the Lord, ஆமென், മണവാട്ടി സഭ, மணவாட்டியாகிய சபை, നീയാകുന്ന സഭ, நீங்கள் என்று சொல்லப்படுகிற சபை നിന്റെ മണവാളനായ യേശു ക്രിസ്തുവിന് വേണ്ടി കാത്തിരിക്കും. உங்களுடையதான மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்க வேண்டும். പ്രാർത്ഥനയോടെ കാത്തിരിക്കും. ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். അപ്പൊ പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഒന്നാമത്തെ ക്യാരക്ടർ, அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கக்கூடிய முதல் சுபாவம் പ്രാവ്, புறா. കളങ്കമില്ലാത്തത്. அது களங்கமில்லாததை காண்பிக்கிறது. ഇനി പ്രാവ് വളർത്തിയിട്ടുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടോ? കൈ ഉയർത്തിയേ. ஆமென். புறா வளர்த்தினவங்க யாராவது இருந்த கையை உயர்த்துங்க. ആരും വളർത്തിയിട്ടില്ല പ്രാവ്? புறாவை யாரும் வளர்க்கலையா? ധൈര്യമായിട്ട് കൈ ഉയർത്ത്. പ്രാവ് വളർത്തിയിട്ടുള്ളവർ, புறாவை வளர்த்தினவங்க நல்ல தைரியமா கையை உயர்த்துங்க. പ്രാവ് കണ്ടിട്ടുള്ളവർ കൈ ഉയർത്തി. புறாவை பார்த்திருக்கிறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. പ്രാവിന് 2 ചിറകുണ്ട്. புறாவுக்கு 2 சிறகுகள் உண்டு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ 2 ചിറകിലും இந்த 2 சிறகுகளிலும் 9 തൂവലുകളുണ്ട്. 9 ഇറകുകൾ ഉണ്ട്. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പ്രധാനപ്പെട്ട 9 ചിറകുകളുണ്ട്. முக்கியமான 9 இறகுகள் உண்டு.
തൂവൽ തൂവൽ. இறகுகள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വലത് സൈഡ് 9, வலது பக்கத்தில் 9 இறகுகள், ഇടത് സൈഡ് 9. இடது பக்கத்திலே 9 இறகுகள். ഈ 9 എന്തിനെ കാണിക്കുന്നു? இது 9 எதை குறிக்கிறது? വലത് ഭാഗത്തുള്ള 9 കൃപാവരങ്ങളെ കാണിക്കുന്നു. வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 9 இறகுகள் கிருபை வரங்களை காண்பிக்கிறது. 9 വിധ കൃപാവരങ്ങളെ കാണിക്കുന്നു. 9 விதமான கிருபை வரங்களை காண்பிக்கிறது. ഇടത് വശത്തുള്ള 9 തൂവലുകൾ എന്ത് കാണിക്കുന്നു? இடது பக்கத்தில் உள்ளதான 9 இறகுகள் எதை காண்பிக்கிறது? 9 വിധ ഫലങ്ങളെ കാണിക്കുന്നു. 9 விதமான ஆவியின் கனிகளை காண்பிக்கிறது. മനസ്സിലായവരാമേ പറഞ്ഞേ. புரிந்து கொண்டவங்க ஆமென் சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾ വീട്ടിൽ പോയിട്ട് വായിച്ചാൽ മതി 9 വിധ കൃപാവരങ്ങൾ. நீங்க வீட்ல போய் வாசித்தால் போதும் 9 விதமான கிருபை வரங்களை குறித்து. 1 കൊരിന്ത്യർ 13 അധ്യായത്തിലേക്ക് കിടപ്പുണ്ട്. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. കൃപാവര, പ്രവചനം, ദർശനം, ഭാഷാവര, രോഗശാന്തി, ഇങ്ങനെയുള്ള വരങ്ങൾ. ஆமென். ஹalleluya. கிருபை வரங்களை குறித்து சொல்லும்போது ஆமென் அந்நிய பாஷையின் வரம், ஆமென் தீர்க்க தரிசன வரம், சுகமாக்கு வரம், யாக்கியான வரம், விசுவாசத்தின் வரம், இப்படி பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. ഇങ്ങനെയുള്ള 9 തൂവലുകളാണ് വലതുവശത്തുള്ളത്. இப்படிப்பட்ட 9 ஆமென் வரங்கள், அதை குறிக்கக்கூடிய ஆமென் 9 சிறகுகள், இறகுகள் அந்த சிறகிலே இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇടതുവശത്തുള്ള 9 இடது பக்கத்தில் உள்ளதான அந்த 9 இறகுகள் ഗലാത്യർ 5 19 മുതൽ 22 വരെയുള്ള ആത്മാവിന്റെ ഫലത്തെ കാണിക്കുന്നു. ஆமென். கலாத்தியர் ஆமென் 5வது அதிகாரம் 19 முதல் 20 ஆமென் 22 வரை உள்ளதான வசனங்களில் ஆவியின் கனிகளை குறித்து இது சொல்லப்படுகிறது. ആത്മാവിന്റെ ഫലമോ വായിച്ച് ഗലാത്യർ 5. ஆமென். வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம். നോ നോ നോ. ആത്മാവിന്റെ ஆவியின் கனியோ 22 എന്ന് തോന്നുന്നു. ഓക്കേ. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், കണ്ടോ? അൻപ്, സന്തോഷം, சமாதானம். ഓക്കേ. വീട്ടിൽ പോയിട്ട് വായിച്ചാൽ മതി. வீட்ல போய் வாசிங்க. ഞാൻ ഒരു കാര്യം ചോദിക്കട്ടെ. நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன். ഒരു ചിറക് കൊണ്ട് പറക്കാൻ പറ്റുമോ? ஒரு சிறகினாலே பறக்க முடியுமா? പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഞാൻ ഈ പറഞ്ഞ ഈ ഇടതുവശത്തുള്ള ചിറകില് ഗലാത്യർ 5:19 ഇല്ല. ஆமென். இடது பக்கத்தில் உள்ளதான சிறகில் கலாத்தியர் ஆமென் 19 ഇല്ല. 5:19 இல்ல, 22 ഉള്ളൂ. 22 தான் இருக்கு. ആത്മാവിന്റെ ഫലം ஆவியின் கனி. പറഞ്ഞേ. சொல்லுங்க. ജഡത്തിന്റെ ഫലം ഇതിനകത്തില്ല. ஆமென். மாம்சத்தின் கிரியைகள் இந்த சிறகிலே இல்லை. ആത്മാവിന്റെ ഫലമാണുള്ളത്. ஆவியின் கனிதான் இந்த 9 ஆமென் இறகுகளிலே இடது பக்கத்தில் உள்ளதில் இருக்கிறது. പറക്കണമെങ്കിൽ 2 ചിറകും ഒരുപോലെ പറക്കണം. உயர பறக்க வேண்டுமானால் 2 சிறகுகளும் ஒரே போல் அடித்து உயர வேண்டும். അതിന്റെ അർത്ഥം, அதனுடைய பொருள், നിനക്ക് വിശ്വാസത്തിൽ നിൽക്കണമെങ്കിൽ உங்களுக்கு விசுவாசத்தில் ஊன்றி நிற்க வேண்டுமானால் കൃപാവരങ്ങളും പ്രവർത്തിക്കണം, கிருபை வரங்களும் கிரியை செய்ய வேண்டும், ആത്മാവിന്റെ ഫലവും പ്രവർത്തിക്കണം. ஆவியின் கனிகளும் கிரியை செய்ய வேண்டும். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். നല്ല കൈ തട്ടി. நல்ல கைகளை தட்டி ഹല്ലേലൂയ. ஹalleluya. ചിലർക്ക് കൃപാവരങ്ങളുണ്ട്, சிலருக்கு கிருபை வரங்கள் உண்டு, ഫലമില്ല. ஆனா அவர்களில் ஆவியின் கனி இல்லை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. അപ്പൊ ഒറ്റ ചിറക് വെച്ച് പറക്കാൻ പറ്റില്ല. அப்போ ஒரே சிறகை மாத்திரம் வைத்துக் கொண்டு பறக்கவே முடியாது. അവിടെ തന്നെ ഇരിക്കും. அங்கதான் இருப்பாங்க. എവിടെ ഇരുന്ന് ചിറകിട്ട് അടിക്കുന്നു അവിടെ തന്നെ ഇരിക്കും. எங்க இருந்து சிறகு அடிக்கிறாங்களோ அங்கதான் அவங்க இருப்பாங்க. അടുത്ത ലെവലിലേക്ക് പോകത്തില്ല. அடுத்த கட்டத்துக்கு அவங்களால நகர முடியாது. അവൻ ഒരു ചിറകിട്ട് അടിച്ചടിച്ച്, அவர் ஒரு சிறகினாலே அடித்து அடித்து പ്രൈസ് ദി ലോർഡ്, ஆமென் മറ്റുള്ളവരെ കുറ്റം പറഞ്ഞിരിക്കും. மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. തിരുനെൽവേലിയിൽ ഇരുന്ന് റോസ്റ്റ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കും. திருநெல்வேலியிலே இருந்து கொண்டு வறுத்து கொண்டிருப்பார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ചെന്നൈയിൽ തന്നെ ഇരിക്കും. சென்னையிலே தான் இருப்பார். അടുത്ത ലെവലിൽ പോകത്തില്ല. அவர்களால் அடுத்த நிலைக்கு நகர முடியாது. സ്റ്റക്കായിരിക്കും. தேங்கி நிற்பார்கள். മറ്റുള്ളവരെ കുറ്റം പറഞ്ഞിങ്ങനെ ഇരിക്കും. மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே அப்படியே அதே ஸ்தானத்தில் இருப்பார்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ചിലർക്ക് ഫലമുണ്ട്, சிலருக்கு ஆவியின் கனிகள் உண்டு, കൃപാവരമില്ല. ஆனா அவர்களுக்கு கிருபை வரங்கள் இல்லை. അതും അടുത്ത ലെവലിലേക്ക് പോകാൻ പറ്റില്ല. அப்படி உள்ளவர்களுக்கும் அடுத்த நிலைக்கு நகர முடியாது. അടുത്തിരിക്കുന്നവരെ കയ്യെ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞു, அவங்க ஆமென் பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ആത്മാവിന്റെ ഫലം വേണം, ஆவியின் கனிகளும் தேவை, ആത്മാവിന്റെ വരവും വേണം, ஆவியின் வரங்களும் தேவை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഗലാത്യർ 5:22 വായിക്കുന്നത് പോലെ கலாத்தியர் 5:22 வாசிப்பது போலவே 1 കൊരിന്ത്യരിലുള്ള കൃപാവരങ്ങളെയും നിങ്ങൾ പ്രാപിക്കണം. 1 கொரிந்தியில் சொல்லப்பட்டிருக்கிற கிருபை வரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 കൊരിന്ത്യർ ഫുള്ള് വായിക്കണം നിങ്ങൾ. 1 கொரிந்தியர் முழுவதிலும் நீங்கள் வாசிக்க வேண்டும். അതിനകത്ത് കൃപാവരങ്ങളും
കൃപാവരങ്ങൾ എങ്ങനെ യൂസ് ചെയ്യണമെന്നും നിങ്ങൾക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. அதற்குள்ளே கிருபை வரங்களை குறித்தும் அந்த கிருபை வரங்களை நாம் எப்படி பயன்படுத்தலாம் என்ற காரியத்தையும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്പർ 2, இரண்டாவதாக അപ്പോസ്തല പ്രവൃത്തി 2-ാം അധ്യായം அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் அதிலே 2வது அதிகாரம் 2-ാമത്തെ വചനം. 2வது வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் കാറ്റ്, காற்று പരിശുദ്ധാത്മാവിന്റെ 2-ാമത്തെ ക്യാരക്ടർ. பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது சுபாவம் കാറ്റ്, காற்று. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். യെശയ്യാവ് 28:2. ஏசாயா 28:2. இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மலை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெரு வெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளி விடுவான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കാറ്റ്. காற்று. ഈ കാറ്റിനെ കുറിച്ച് പഠിക്കുകയാണെങ്കിൽ இந்த காற்றை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டுமானால் ഫറവോന്റെ കൊട്ടാരത്തിൽ നിന്ന് ഇസ്രായേൽ ജനം വിടുവിക്കപ്പെട്ട് മരുഭൂമിയൊക്കെ ജയിച്ചു വരികയാണ്. ஆமென். பார்வோனுடையதான அடிமைத்தனத்தை விட்டு அவருடைய அரண்மனையை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டவர்களாக வனாந்தரத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். അപ്പോൾ ദാ നിന്നെ മുന്നോട്ട് വിടത്തില്ലെന്ന് പറഞ്ഞ് ചെങ്കടൽ നിൽക്കുകയാണ്. அப்போது நான் உன்னை இனி முன்னேற விட மாட்டேன் என்று சொல்லி தடையாக ஒரு செங்கடல் நின்று கொண்டிருக்கிறது. Praise the Lord. ஆமென். നിന്നെ അടുത്ത സ്റ്റെപ്പ് വെക്കാൻ ഞാൻ അനുവദിക്കത്തില്ല. உன்னை அடுத்த அடி எடுத்து வைக்க நான் விட மாட்டேன். എന്ത് ചെയ്യണമെന്ന് അറിഞ്ഞുകൂടാതെ മോശ ഇരിക്കുമ്പോൾ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் மோசே நின்று கொண்டிருந்த போது മോശയോട് ദൈവം പറഞ്ഞു, மோசேயை பார்த்து தேவன் சொன்னார், നീ ചെങ്കടലിന്റെ നേരെ കൈ ചൂണ്ടുക. நீ செங்கடலுக்கு நேராக உன் கையை நீட்டு. Praise the Lord. ஆமென். എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. ആദ്യം പ്രവർത്തിക്കേണ്ടത് ഞാനാണ്. முதலாவது செயல்பட வேண்டியது நான் தான். എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. ഫസ്റ്റ് സ്റ്റെപ്പ് വെക്കേണ്ടത് ഞാനാണ്. முதலடி எடுத்து வைக்க வேண்டிய கடமை என்னுடையது. ദൈവത്തിന് വേണ്ടി വെയിറ്റ് ചെയ്യരുത്. தேவனுக்காக காத்திருக்க வேண்டாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. രൂത്തേ, നീ നഹോമിയുടെ കൂടെ ഇരുന്നാൽ നീ ബ്ലെസ്സിംഗ് കാണത്തില്ല. நீ நகோமியோடு கூடவே இருந்து விட்டாயானால் உன்னால் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. നീ ബോവസിന്റെ വയലിൽ കാല് ചവിട്ടണം. நீ போவாசின் வயலில் கால் மிதிக்க வேண்டும். അപ്പോഴാണ് அப்போதுதான் ആ വയൽ നീ സ്വന്തമാക്കുന്നത്. அந்த வயலை நீ சொந்தமாக்கிக் கொள்வாய். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். രൂത്തേ, നീ വീട്ടിനകത്തിരുന്നാൽ ആ വയൽ നിനക്ക് കിട്ടത്തില്ല. ரூத்தே, நீ வீட்டிலே இருந்து விட்டால் அந்த வயல் உனக்கு சொந்தமாகாது. നീ ആഗ്രഹിക്കുന്ന പ്രോപ്പർട്ടിയിൽ കാല് ചവിട്ടണം. நீ விரும்பக்கூடிய நிலத்தில் உன் கால் மிதிபட வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഒരിക്കലും ഒരു പാസ്റ്റർ ഇങ്ങനെ ദൂത് കേട്ട് നടക്കുക. ஒரு முறை ஒரு பாஸ்டர் அதிகமா தீர்க்கதரிசனங்களை கேட்டுக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ഈ പാസ്റ്ററിനെ കണ്ട ഉടനെ പ്രവാചകൻ ദൂത് പറയും, ദൈവം നിനക്ക് ഒരു സഭ തരും, നിന്റെ സഭയെ ഞാൻ പണിയും. இந்த போதகரை பார்த்த வேகத்துக்கு தீர்க்கதரிசிகள் சொல்லுவார்கள், நான் உனக்கு ஒரு சபையை தருவேன், பெரிய சபையை தருவேன் என்று. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പക്ഷെ സഭ കിട്ടുന്നില്ല. ஆனா அவருக்கு சபையை கட்ட முடியல. ദൂത് ഇഷ്ടം പോലെ ഉണ്ട്. தீர்க்க தரிசனங்கள் தாராளமா ஏராளமா இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ പാസ്റ്റർ പ്രവാചകന്റെ വേറൊരു പ്രവാചകന്റെ അടുക്കൽ വന്നിട്ട് പറഞ്ഞു, இப்படியாக இந்த போதகர் வேற ஒரு தீர்க்கதரிசி இடத்துல போய் சொன்னார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ പ്രവാചകൻ ഇദ്ദേഹത്തിനോട് പറഞ്ഞു, அந்த தீர்க்கதரிசியானவர் இந்த போதகரிடத்தில் இப்படி சொன்னார், നിന്റെ കയ്യിൽ ഉള്ളത് വെച്ച് നീ ആരംഭിക്കുക. உன் கையில் இருக்கிறதை வைத்து நீ ஆரம்பி, ഞാൻ ഫിനിഷ് ചെയ്യും. அதை நான் முடிய பண்ணுவேன். 6 മാസം കൊണ്ട് സഭ പണിതു. 6 மாதத்துக்குள்ளாக சபையை கட்டி முடித்து விட்டார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രോപ്പർട്ടി വേണോ? நிலம் வேணுமா? ഉള്ളത് അഡ്വാൻസ് കൊടുക്ക. உங்களுக்கு இருக்கிறத அட்வான்ஸா முன் பணமா கொடுங்க. വീട് വെക്കണോ? வீடு கட்டணுமா? ഉള്ളത് വെച്ച് ആരംഭിക്ക. இருக்கிறத வச்சு துவங்குங்க. അതിനെ ദൈവം ഫിനിഷ് ചെയ്യും. அதை தேவன் நிறைவேற்றி முடிப்பார். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். മോശയോട് പറഞ്ഞു, மோசேயை பார்த்து சொன்னார், മോശേ, மோசேயே, ഫസ്റ്റ് സ്റ്റെപ്പ് നീ വെക്ക. முதல் அடி நீதான் எடுத்து வைக்க வேண்டும். മോശ ചെങ്കടന്റെ നേരെ കൈ നീട്ടി. மோசே செங்கடலுக்கு நேராக தன் கரத்தை நீட்டினான். മോശയുടെ കൈയുടെ മേലെ ദൈവത്തിന്റെ കൈ വന്നു. மோசையின் கரத்துக்கு மேலே தேவனுடைய கை வந்து அமர்ந்தது. പെട്ടെന്ന് മോശ ഒരു കാഴ്ച കാണുകയാണ്. திடீரென்று சொல்லி மோசே ஒரு காட்சியை பார்க்கிறார். ഒരു കാറ്റ് സമുദ്രത്തിൽ അടിക്കുന്നു. ஒரு காற்று அந்த கடலை நோக்கி வீசுகிறது. ഈ ലോകത്തിലെ 70% ശാസ്ത്രജ്ഞന്മാർ യഹൂദന്മാരാണ്. ஆமென். உலகத்தில் உள்ள 70% ஆமென் ஆராய்ச்சியாளர்கள் என்று சொன்னால் யூதர்கள் தான். അവരെ ഈ ബൈബിൾ അടിസ്ഥാനത്തിൽ പരിശോധനകൾ ചെയ്തിട്ടുണ്ട്. அவர்கள் தான் வேதத்தை அடிப்படையாக கொண்டு பல ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എനിക്കത് ഇപ്പോൾ വന്നൊരു ന്യൂസ്, ഖാനയിലെ നോഹയുടെ പെട്ടകത്തിന്റെ അവശിഷ്ടങ്ങൾ കണ്ടെടുത്തെന്ന്. ஆமென். ഖാന கானாவுல ഖാന
ആഫ്രിക്കൻ രാജ്യം ഹാന. ஆமென். அந்த ஹானா என்று சொல்லப்படுகிறது. രാജ്യത്ത് നോഗയുടെ പെട്ടകത്തിന്റെ പാർട്ടുകൾ കണ്ടുപിടിച്ചു. அதாவது கானா என்று சொல்லப்படுகிற இடத்துல நோவாவின் அந்த பேழை தங்கியிருந்த அந்த இடத்தை குறித்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் என்று அந்த வேதாகம அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നോഗയുടെ പെട്ടകം കണ്ടുപിടിച്ചു. நோவாவின் பேழையை குறித்து கண்டுபிடித்தார்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കർമേൽ പർവ്വതം കണ്ടുപിടിച്ചു. கர்மேல் பர்வதத்தை கண்டுபிடித்தார்கள். ഒരുപാട് ബൈബിളിലെ മോശ അടിച്ച് വെള്ളം വന്ന പാറ ഉണ്ട്. ஆமென். மோசை அடித்து ஆமென் பாறை பிளந்து தண்ணீர் வந்த அந்த ஆமென் ஆதாரம் அதனுடைய வடிவு இருக்கிறது. ദൈവം പാസ് ഓവർ ചെയ്തപ്പോൾ സീനായ് പർവ്വതം കരിഞ്ഞുപോയി. അതിന്റെ പാടവിടെ ഉണ്ട്. தேவன் ஆமென் கடந்து போன போது சீனாய் மலை கருகப்பட்ட அந்த ஒரு ஆமென் அந்த ஒரு நிறம் அந்த மலையில் இருக்கிறது. ബൈബിൾ സ്കോളേഴ്സ് ടെസ്റ്റ് ചെയ്തപ്പോ வேதாகம அறிஞர்கள் பரிசோதித்த போது ചെങ്കടലിൽ ഒരു പാത തുറന്നിട്ടുണ്ട്. செங்கடலில் ஏற்கனவே ஒரு பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. അതിന്റെ എവിഡൻസ് അവർക്ക് കിട്ടിയിട്ടുണ്ട്. அதனுடைய ஆதாரங்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. അവർ പറയുന്നത്, அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். വചനം പറയുന്നു, ഉണങ്ങിയ നിലത്തിലൂടെ അവർ കടന്നുപോയി. வசனம் சொல்கிறது கட்டாந்தரையை போல அவர்கள் செங்கடலை கடந்து சென்றார்கள். അങ്ങനെയാണെങ്കിൽ அப்படி என்றால் ചെങ്കടലിൽ അടിച്ചിറങ്ങിയ കാറ്റിന്റെ വേഗത, செங்கடலிலே வீசின காற்றினுடைய வேகம் 2200 കിലോമീറ്റർ വേഗതയിൽ 2200 கிலோமீட்டர் வேகத்தில் കാറ്റ് ചെങ്കടലിനകത്ത് അടിച്ചു. காற்று செங்கடலிலே வீசினது. കരങ്ങളെ വീശി അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை வேகமாய் தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ഇസ്രായേൽ ജനത്തിന് വേണ്ടി അടിച്ച കാറ്റ് ഇന്ന് രാത്രി നിനക്ക് വേണ്ടി അടിക്കാൻ പോവുകയാണ്. இஸ்ரவேல் ஜனத்துக்காய் வீசின காற்று இந்த இரவில் உங்களுக்காய் வீசப்பட போகிறது. കരങ്ങളെ തട്ടി. கரங்களை தட்டி. ഹല്ലേലൂയ. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ കാറ്റ് വഴി തുറക്കാൻ വേണ്ടിയിട്ട് വന്നു. இந்த காற்று வழியை திறக்கும்படி வந்தது. Praise the Lord. ஆமென். ഒരു കാറിന്റെ മാക്സിമം വേഗത എന്ന് പറഞ്ഞാൽ 180 കിലോമീറ്റർ വേഗതയാണ്. ஒரு காருக்கு இருக்கக்கூடிய அதிகபட்சமான வேகம் என்று சொன்னால் 180. 200 കൂടുതലുണ്ട്. അതിൽ അപ്പുറം പോയാൽ നമുക്ക് ബാലൻസ് കിട്ടത്തില്ല. ஆமென். 200க்கு மேலேயும் இருக்கிறது. அதற்கு மேலலாம் போய்ட்டா நம்மால் பேலன்ஸ் நமக்கு கிடைக்காது. ഇന്ത്യൻ റോഡിലൂടെ അങ്ങനെ പോകാൻ പറ്റത്തില്ല. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோட்ல அப்படி போக முடியாது. എങ്കിലും 220 പൾസർ ബൈക്ക് ഒരു 150 മൈൽ വേഗതയിൽ പോയാൽ നമുക്ക് കണ്ണടച്ചത് സിർ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് അങ്ങ് പോകും. ஆமென். ஆனாலும் 220 ஆமென் பல்சர் 160-50 கிலோமீட்டர் வேகத்துல போனாலும் அது வேகமா நம்ம கடந்து செல்லும். ഒരു ട്രെയിനിന്റെ വേഗത, ஒரு ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய வேகம் മണിക്കൂറിൽ 300 കിലോമീറ്റർ വേഗതയാണ്. ஒரு மணி நேரத்துக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் அது பிரயாணப்படுகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു ഫ്ലൈറ്റിന്റെ വേഗത, ஒரு விமானத்துக்கு இருக்கக்கூடிய வேகம் മണിക്കൂറിൽ 600-700 കിലോമീറ്റർ വേഗതയാണ്. ஆமே ஒரு மணி நேரத்தில் 600க்கும் 700க்கும் இடைப்பட்ட வேகம் அதுக்கு இருக்கிறது. പ്രൈസ് ലോ. ഫ്ലൈറ്റിന്റെ വേഗത എന്ന് പറഞ്ഞാൽ ഭയങ്കര ഏറ്റവും ഫാസ്റ്റ് വേഗതയാണ് ഞാൻ പറഞ്ഞത്. ஆமே மிகவும் அதிகமான வேகத்தை குறித்து நான் சொன்னேன். 700 കിലോമീറ്റർ വേഗത. 700 கிலோமீட்டர் வேகம். പ്രൈസ് ലോ. ஆமென். ഇത്ര വേഗതയിൽ പോകുന്ന ഒരു ഫ്ലൈറ്റിന്റെയോ ട്രെയിനിന്റെ അടുത്ത് നമുക്ക് നിൽക്കാൻ പറ്റത്തില്ല. இவ்வளவு வேகமாய் போகக்கூடிய ஃளைட் பக்கத்திலேயோ வாகனத்துக்கு பக்கத்திலேயோ நம்மால நிக்க முடியாது. ട്രെയിനിന്റെ അടുത്തൊന്നും നിൽക്കാൻ പറ്റത്തില്ല. ட்ரெயினுக்கு பக்கத்துல நம்மால நிக்க முடியாது. നമ്മൾ മരിച്ചു പോകും. நாம் மரித்து போவோம். എന്നാൽ ഇസ്രായേൽ ജനത്തിന് വേണ്ടി 2200 കിലോമീറ്റർ വേഗതയിൽ കാറ്റടിച്ചപ്പോ, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 2200 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசின போது ഒരു ഇസ്രായേൽ ജനവും മരിച്ചില്ല. ஒரு இஸ்ரவேல் ஜனமும் மரிக்கவில்லை. 60 കിലോ വെയിറ്റ് ഉള്ള അപ്പച്ചന്മാർ പറന്നു പോയില്ല. 60 கிலோ எடையுள்ளதான தாத்தாக்கள் பறக்கவில்லை. ഹല്ലേലൂയ. ஆமென். 7 കിലോയുള്ള കുഞ്ഞ് പറന്നു പോയില്ല. 7 கிலோ எடையுள்ளதான குழந்தை பறக்கவில்லை. 3 കിലോ വെയിറ്റ് ഉള്ള കുഞ്ഞ് പറന്നു പോയില്ല. 3 கிலோ எடையுள்ளதான குழந்தை பறந்து போகவில்லை. തലയിൽ വെച്ച തൊപ്പി പോലും പറന്നു പോയില്ല. தலையில போட்ட அந்த குல்லா கூட பறக்கல. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അത്രയ്ക്ക് ദൈവമക്കളെ ദൈവം സേഫ് ആയിട്ടാ വെച്ചേ. அவ்வளவாய் தேவன் தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பாய் வைத்தார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എപ്പോഴാണ് ഇസ്രായേൽ ജനം எப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் വാഗ്ദത്ത ദേശത്ത് കാല് ചവിട്ടിയത്? வாக்குத்தத்த தேசத்தில் கால் மிதித்தார்கள். വീണ്ടും
2200 കിലോമീറ്റർ വേഗതയിൽ കാറ്റടിച്ചു. மறுபடியும் 2200 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று செங்கடலை நோக்கி வீசினது. ഇപ്പോൾ എന്ത് സംഭവിച്ചത് இப்போ என்ன நடந்தது தெரியுமா? ഫറവോന്റെ 600 രഥവും സമുദ്രത്തിന്റെ അടിത്തട്ടിലേക്ക് മുങ്ങിപ്പോയി. பார்வோனுடைய 600 ரதங்களும் பார்வோனும் அவனை சேர்ந்த சேனைகளும் அந்த சமுத்திரத்துக்குள் கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ട്, கரங்களை தட்டி சொல்லுவோம், നിന്റെ മേൽ അടിക്കുന്ന കാറ്റ് പ്രമോഷന്റെ കാറ്റാണെങ്കിൽ ശത്രുവിന്റെ മേൽ അടിക്കുന്ന കാറ്റ് ന്യായവിധിയുടെ കാറ്റാണ്. உங்களுக்கு மேல் வீசப்படுகிற காற்று உயர்வின் பிரமோஷனின் காற்று என்றால் அதே காற்று சத்துருவுக்கு ஆபத்தை உண்டு பண்ணக்கூடிய காற்றாக மாறுகிறது. கைகளை தட்டி ഇന്ന് രാത്രി ആരാധിക്കുമ്പോൾ പരിശുദ്ധാത്മാവിന്റെ കാറ്റ്, பரிசுத்தாவியனுடைய காற்று அக்னியை பெற்றுக்கொள்ளுங்க. അന്യ ഭാഷ പറഞ്ഞു, அந்நிய பாஷை சொல்லி கைகளை தட்டி അന്യ ഭാഷ പറഞ്ഞു, அந்நிய பாஷை சொல்லி ஆராதிங்க. திருத்தத்தில் மூன்றாமல், திருத்துவத்தில் மூன்றாவது நபராய் காற்றாய் வீசுகைയാണ്, காற்றாக வீசுகிறார், காற்றாய் வீசுகைയാണ്, காற்றாய் வீசுகிறார். നിന്റെ തലമുറയുടെ മേലെ, உங்க தலைமுறைக்கு மேலே, കുടുംബത്തിന്റെ മേലെ, குடும்பத்துக்கு மேலே, നിന്റെ ബിസിനസിന്റെ മേലെ, தொழிலிலே, നിന്റെ സഭയുടെ മേലെ, சபையின் மேலே പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்தாவியானவர் இப்போதே கைகளை தட்டி உற்சாகமா வீசப்படுகிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. തിരുനെൽവേലിയുടെ 50 കിലോമീറ്റർ ചുറ്റളവില്, திருநெல்வேலியை சுற்றிலும் 50 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில், തിരുനെൽവേലിയുടെ 50 കിലോമീറ്റർ ചുറ്റളവില്, திருநெல்வேலியில் 50 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் പരിശുദ്ധാത്മാവിന്റെ കാറ്റടിക്കുന്നു. பரிசுத்தாவின் காற்று வீசுகிறது. ഈ കാറ്റ് എവിടേക്ക് അടിക്കുന്നു? இந்த காற்று எங்கெல்லாம் வீசுகிறதோ അവിടെയെല്ലാം ബ്രാഞ്ച് ചർച്ചുകൾ വരും. அங்கே எல்லாம் கிளை சபைகள் வரும். ബ്രാഞ്ച് ചർച്ചുകൾ വരും. கிளை சபைகள் வரும். കരം തട്ടി, கரங்களை தட்டி 2026 100 ബ്രാഞ്ച് ചർച്ചുകൾ, 100க்கு அதிகமான கிளை சபைகள் ഉരുവായി വരും, உருவாக்கப்பட்டு வரும். name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில், യേശുവിന്റെ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் കരമടിച്ചു கைகளை தட்டி ബ്രാഞ്ചുകൾ വരട്ടെ, கிளை சபைகள் வரட்டும், ബ്രാഞ്ചുകൾ വരട്ടെ, கிளை சபைகள் வரட்டும். இப்போதே கைகளை தட்டி உற்சாகமாய் காற்று வீசப்படுகிற பரிசுத்தாவியுடைய காற்று வீசப்படுகிற 50 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்திலே கிளை சபைகள் துதியின் கோட்டையின் பேரிலே வருவதாக. I will build my church, நான் என் சபையை கட்டுவேன். അതിലേക്ക് വേണ്ടിട്ട് அதற்காக ഇന്ന് രാത്രി இந்த இரவு ലീഡേഴ്സ്മാരെ അഭിഷേകം ചെയ്യുന്നു, தலைவர்களை கர்த்தர் அபிஷேகிக்கிறார், ലീഡേഴ്സ്മാരെ എഴുന്നേൽപ്പിക്കുന്നു, தலைவர்களை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் ഇപ്പോൾ സംഭവിക്കട്ടെ, இப்போதே நடக்கட்டும், ഇപ്പോൾ സംഭവിക്കട്ടെ, இப்போதே நடக்கட்டும். കാറ്റടിക്കുന്നു, காற்று வீசுகிறது. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் ஹalleluya ஹalleluya. சிலதை உருவாக்கக்கூடிய காற்று, சபைகளை உருவாக்கக்கூடிய காற்று, தலைவர்களை எழும்ப பண்ணக்கூடிய காற்று. ഹല്ലേലൂയ ஹalleluya. 2200 കിലോമീറ്റർ വേഗതയിൽ ചെങ്കടലിനകത്ത് കാറ്റടിച്ചപ്പോ 2200 கிலோமீட்டர் வேகத்தில் செங்கடலிலே காற்று வீசின போது നിലം ഉണങ്ങി, அந்த கடலின் தரை வற்றி போனது, ഉണങ്ങി காய்ந்து போனது. Praise the Lord. ஆமென். അവിടെ തുറന്ന വഴിയുടെ വലിപ്പം എത്രയെന്ന് അറിയാമോ? அங்கே திறக்கப்பட்டதான அந்த பாதையின் அகலம் எவ்வளவு தெரியுமா? 1.5 കിലോമീറ്റർ വീതി, 1.5 கிலோமீட்டர் அகலமான ஒரு பாதை. ഹല്ലേലൂയ ஹalleluya. ബൈബിൾ സ്കോളേഴ്സ് കണ്ടുപിടിച്ചു, வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள், ചെങ്കടൽ 1.5 കിലോമീറ്റർ വീതിയുള്ള റോഡ്, செங்கடலிலே 1.5 கிலோமீட்டர் அகலம் உள்ளதான ஒரு ரோடு, சாலை. Praise the Lord. ஆமென். സഭയുടെ ഫ്രണ്ടിൽ കൂടെ പോകുന്ന റോഡല്ല, சபைக்கு முன்னாடி போகக்கூடிய அந்த ரோடு அல்ல, അതിനെക്കാട്ടിയും அதை ഒരു 20 മടങ്ങ് വലിപ്പമുള്ള ഒരു വഴി, 20 மடங்கு மிகவும் அகலமான ஒரு பாதை ദൈവം ഓപ്പണാക്കി. தேவன் திறந்தா. വിശ്വസിക്കുന്നവർ പറ விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിനക്ക് വീട്ടിൽ കയറാൻ വഴി കാണത്തില്ല, உங்களுக்கு வீட்டுக்கு போவதற்கு வழியே இல்லாம ഒരു இருக்கலாம், സ്കൂട്ടർ പോലും കയറ്റാൻ വഴി കാണത്തില്ല, உங்க வீட்டுக்கு போக உங்க வீட்டுக்குள்ள ஸ்கூட்டரை கூட கொண்டு போக முடியாம ചിലപ്പോ இருக்கலாம். വഴിയില്ലാത്ത സ്ഥലത്തായിരിക്കും നിനക്ക് സഭയ്ക്ക് പ്രോപ്പർട്ടി തരുന്നത്. சிஸ்டர், உங்களுக்கு வழி இல்லாத இடத்துல தான் கர்த்தர் சபைக்குரிய நிலத்தை தருவார். കാറ്റടിച്ചാൽ, காற்று வீசினால், പരിശുദ്ധാത്മാവിന്റെ കാറ്റടിച്ചാൽ, பரிசுத்தாவியுடைய காற்று வீசினால், അല്ല ബൈക്കല്ല, பைக் அல்ல, ടാങ്കർ ലോറി കയറ്റാനുള്ള വഴി ദൈവം ഓപ്പണാക്കി. டேங்கர் லாரி போவதற்குரிய வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். വിശ്വസിക്കുന്നവർ കൈയടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, அதை விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கையை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். അല്ല എനിക്ക് പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു,
என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார், பாஸ்டர் பாஸ்டர் കാർ വാങ്ങണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്. கார் வாங்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கு. ഞാൻ ബൈക്ക് കൊണ്ടുപോകുന്നത് വളരെ കഷ്ടപ്പെട്ട. ஆனா நான் பைக்கை என் வீட்டுக்கு கொண்டு போறதே மிகவும் கஷ்டப்பட்டு தான் கொண்டு போறேன். വീടുണ്ട്, வீடு இருக்கு, വഴിയില്ല. ஆனா வழி இல்ல. അങ്ങനെയുള്ളവർ കൈ ഉയർത്തി. அப்படி உள்ளவங்க கையை உயர்த்துங்க. ഒരുപാട് പേരുണ്ട് ഇതിനകത്തുണ്ട്. அநேகர் இருக்கீங்க. ചേട്ടാ ഞാൻ കാണുക, നിനക്ക് വേണ്ടി ദൈവം വഴി തുറക്കാൻ പോവാ. ஆனா உங்களுக்காக கர்த்தர் வழியை திறக்க போகிறார். ഹല്ലേലൂയ. വഴി തരത്തില്ലെന്ന് പറയുന്നവൻ അവന്റെ വീടും കൂടെ ഉൾപ്പെടെ നിനക്ക് തരും. வழி விடமாட்டேன் என்று சொல்லுகிறவர் அவன் வீட்டையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞേ, கையை தட்டி சொல்லுங்க, വഴി തരും, വഴി തരും. வழியை தருவார். വഴി പ്രശ്നങ്ങൾ മാറുന്നു, வழி சண்டைகள் மாறுகிறது, വഴി പ്രശ്നങ്ങൾ മാറുന്നു. வழியை சம்பந்தப்படுத்தி உண்டாகிற பிரச்சனைகள் ഏഞ്ചൽ மாறுகிறது. നിനക്ക് വേണ്ടി ഇറങ്ങുകയാ, தூதர் உங்களுக்காக இறங்குகிறார், ദൂതൻ നിനക്ക് വേണ്ടി ഇറങ്ങുകയാ. தூதர் உங்களுக்காக இறங்கி வருகிறார். ഇല്ലാത്ത വഴികൾ ഉണ്ടാകട്ടെ. இல்லாத வழிகள் உண்டாவதாக In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Praise the Lord. ஹalleluya. പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், തടസ്സം നിൽക്കുന്ന സകല മതിലുകളെയും ദൈവം മറിച്ചു കളയാൻ പോവാ. தடையாய் நின்று கொண்டிருக்கிற சகல சுவர்களையும் கர்த்தர் தள்ளிவிட போகிறார். ഹല്ലേലൂയ. ஆமென். എല്ലാവരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, ദൈവം വഴി തുറന്നാൽ தேவன் வழியை திறந்தால் ചെറിയ വഴിയല്ല, அவர் திறக்கிற வழி சின்ன வழி அல்ல, വലിയ വഴി. பெரிய வழி. നമ്മളിപ്പോഴും நாம ചിന്തിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത് இப்பவும் நினைக்கிறது என்னன்னா, ദൈവം തുറക്കുന്ന വഴി தேவன் திறக்கிற வழி സൂചിക്കുഴി പോലത്തുള്ള വഴി. ஆமென். ஹalleluya. அதாவது ஊசிக்குள் இருக்கிறதான வழியை போலதான், ഹല്ലേലൂയ. ஊசியை போலதான் என்று അത് நினைக்கிறோம். നമുക്ക് യഥാർത്ഥ മീനിങ് അറിഞ്ഞിടാത്തോണ്ട്. ஆமென். ஊசியின் காது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் அர்த்தம் நமக்கு புரியாம இருக்கிறதுனாலதான். എന്താണ് ഒട്ടകം സൂചിക്കുഴിയിലൂടെ കിടക്കുന്നത്? ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவதற்கு சமானம் சொல்லப்பட்டது என்ன? ഹല്ലേലൂയ. ஹalleluya. മനുഷ്യർ കയറേണ്ട സ്ഥലത്തൂടെ ഒട്ടകം കയറുമ്പോൾ மனுஷன் நுழைந்து போகக்கூடிய வழியிலே ஒட்டகம் வரும்போது അത് വളരെ കുനിഞ്ഞ് ഇഴഞ്ഞ അകത്ത് കയറുന്നത്. அது மிகவும் தலை வணங்கி குனிந்துதான் உள்ள நழுவி உள்ள வருகிறது. ஆமென். ഹൈറ്റ് കുറഞ്ഞ ഇടത്ത് ஆமென். உயரம் குறைந்ததான இடத்தில் ഒട്ടകം ഇഴഞ്ഞിഴഞ്ഞ് കയറും. ஒட்டகமானது குனிந்து அது ஆமென் நகர்ந்து தான் உள்ளே வருகும். അത് പ്രാർത്ഥനയെ കാണിക്കുന്നു, அது ஜெபத்தை காண்பிக்கிறது, മുഴങ്കാൽ യുദ്ധത്തെ அது കാണിക്കുന്നു. முழங்கால் யுத்தத்தை காண்பிக்கிறது. അങ്ങനെ ഉള്ളവനെ സ്വർഗത്തിൽ കയറാൻ പറ്റുമെന്ന അതിന്റെ അർത്ഥം. ஆமென். அதனுடைய அர்த்தம் அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோகத்துக்குள் நுழைவார்கள் என்பதனுடைய பொருளாய் இருக்கிறது. അല്ലാതെ സ്വർഗത്തിന്റെ വാതിൽ ഇടുക്കൊന്നല്ല. ஆமென். எல்லாமே பரலோகத்தின் வாசல் மிகவும் இடுக்கமானது என்று அல்ல. ഹല്ലേലൂയ. ஹalleluya. സ്വർഗത്തിലെ വാതിൽ ദൈവം വലിയ വിശാലമായി വച്ചിട്ടുണ്ട്. பரலோகத்தின் வாசலை தேவன் மிகவும் விசாலமான பாதையாக வைத்திருக்கிறார். എന്തിനെന്നറിയാമോ? இதற்கு தெரியுமா? ദൈവം ആഗ്രഹിക്കുന്നത്, தேவன் விரும்புவது, ലോകത്തിൽ 800 കോടി ജനമുണ്ട്. உலகத்திலே 800 கோடி ஜனங்கள் ஆமென் சுமாராக இருக்கிறார்கள். 800 கோடி, 800 crore. ஆமென். சுமாராக 800 கோடி ஜனங்கள். അത്രയും പേര് ദൈവരാജ്യത്തിൽ പോകണമെന്ന് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു. அவ்வளவு பேர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம்.